இதுக்கு தான் இந்த காசிமேடு போனா தெரியாத மீன்லாம் வாங்கக்கூடாதுன்றது. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. இன்னைக்கு மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஸோ காசிமேட்டுக்கு ஒரு மணிக்கு மேல தான் போனேனே. அந்த டைம்ல கூட மீன்லாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. வஞ்சர மீன், வவ்வாலு, பாறை, தேங்காய் பாறை, எறான்னு எல்லா மீனுமே இருந்தது. ரேட்டு கூட ஓகே தாங்க. நல்லா கம்மியாவே இருந்தது எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே. ரொம்ப நேரம் சுத்தி முத்தி பார்த்ததுல இந்த தேங்காய் பாறை தான் எனக்கு வாங்கலாம்னு நினைச்சேன். ஸோ 3 மீன் 2000 சொன்னாங்க. நான் கம்மி பண்ணி ஒரு 1500 வாங்கிட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, இதை நான் கட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். என்னதான் நம்ம மீன் பார்த்து வாங்கினாலும் மீன் கட் பண்றவங்க அது சூப்பரா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொன்னா நமக்கு ஒரு மன நிம்மதி. அண்ணனும் அதுதான் சொன்னாரு. அண்ணாவோட பக்கத்துல கொஞ்சம் மீன் தலை செனலா இருந்தது. ஸோ இது எதுக்குன்னு கேட்கும்போது சேல் பண்றதா சொன்னாங்க. என்ன இது தலையை கூட தனியா சேல் பண்ணுவாங்களான்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. பொதுவா இந்த மீன்லயே தலை தான் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை நம்பி நானும் வாங்கிட்டேன். அண்ணாவும் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு வந்து நல்லா கொதிக்கிற குழம்புல இந்த தலையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சுட சுட சாதத்துல இந்த குழம்பையும் இந்த தலையும் வச்சு சாப்பிடுறேன். என்னமா ருசியா இருந்தது தெரியுமா? வேற லெவல்ல இருந்தது. ஆனா என்ன பிரச்சனைனா கடைசி வரைக்கும் இது என்ன ஃபிஷ்ன்னு நான் கேட்காமே வந்து இனிமே நான் என்ன பேர் சொல்லி இந்த மீன் தலையை வாங்குறது? உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.